ஒரு நாள் உட்காருங்க. ஒரு பலூன் வியாபாரி பலூன்களை விற்று கொண்டிருந்தான். அங்கே நிறைய குடும்பங்கள் பிள்ளைகளோடு வந்திருந்தார்கள். அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சிறு பிள்ளை அந்த பலூன்கார இடத்துல போய், அங்கிள், இந்த பலூன்கள்லாம் எப்படி பறக்குது, எப்படி உயரத்தில் இருக்குது, காரணம் என்ன? அவர் சொன்னார், உனக்கு பலூன் வேணுமா, சொல்லு தரேன் அப்படின்னாரு. இல்லை அங்கிள், இந்த பலூனெல்லாம் எப்படி இப்படி பறக்கிற மாதிரியே இருக்குது, நீங்கள் கட்டி வச்சிருக்கனால தான் இங்கே கீழே இருக்குது, நீங்கள் அழுத்து விட்டுட்டிங்கன்னா அது பறந்துருமே, எல்லாமே பறக்குமான்னு. அவர் எல்லாம் பறக்கும்னு சொன்னார். இந்த ப்ளூ பலூன் அதுவும் பறக்கும், இந்த ரெட் பலூன் அதுவும் பறக்கும், இது ஒயிட் பலூன் அதுவும் பறக்கும். அப்போது அந்த வியாபாரி அந்த குழந்தை பேசுவதை நிறுத்துவதற்காக பதில் சொன்னார். அது என்னென்னம்மா, பலூன் எந்த கலர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் முக்கியமானது. அதுதான் என்ன செய்கிறது, அந்த பலூனை மேலே போக செய்கிறது. அல்லேலூயா. இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவின் வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் நம்மை கிறிஸ்துக்குள்ளேயும் தேவராஜ்யத்துக்குள்ளும் உயர்த்துகிறதாக இருக்கும். ஆமென். பவுல் சொன்ன பொழுது பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய ஊழியத்தை பார்த்து அநேகர் அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், பொறாமைப்பட்டார்கள், அவருக்கு இடுக்கண்கள்லாம் செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரிந்து சபைக்கு அவர் தன்னுடைய ஊழியத்தை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகாக 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்ன? தன்னுடைய படிப்பா, தான் செய்கிற வேலையா, தன்னுடைய பின்னணியா, தனக்கு இருக்கிற அறிவா, தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களா, இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லுகிறார். இந்த காலை ஆராதனையில் அநேக ஊழியர்கள் இருக்கிறீர்கள், அதே வேளையிலும் காலையிலே வந்திருக்கிறது, நீங்கள் ஒரு பசி தாகத்தோடு வந்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். இதை புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரத்தில் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் ரகசியமே என்ன? நான் அல்ல, நான் படித்தது அல்ல, என் ஜெபங்கள் அல்ல, என்னுடைய திறமைகள் அல்ல, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மண் பாண்டம். மண்பாண்டம் உடையக்கூடியது. எனி டைம் தூக்கி யார் போட்டாலும் சரி, ஒரு பூனை தள்ளி விட்டா கூட அது கீழே விழுந்து அது உடைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு வீக் வெசல் தான் நாம். ஆனால் இந்த மண்பாண்டத்தை விசேஷித்த விதமாக மாற்றுகிறது எது என்றால், அதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை என்று கண்டு கொண்டு ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்காத, யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய மெய்யான நித்திய பொக்கிஷத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, நான் ஐஸ்வர்யவான். நான் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தாலும் கூட இயேசு என்னோடு இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து பெருமைப்படுங்கள் அன்பானவர்களே. சரி, இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற நாம், இந்த மண் பாண்டம், இதை எப்படி இந்த பொக்கிஷத்தை மதிப்புள்ளதாக மாற்றுகிறார், எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு இருந்த ஒரு கேள்வி என்னவென்றால், ஏன் தேவனுக்கென்று எல்லா விசுவாசிகளும் பிரகாசிக்க மாட்டேன்கிறார்கள்? ஏன் சில ஊழியர்களை மாத்திரம்தான், எனக்கு அப்போது இருந்த அறிவின்படி சிலரை மாத்திரம்தான் பார்த்து நான் வியந்திருக்கிறேன், இவர்கள் இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன என்று அடிக்கடி யோசிப்பது உண்டு. அப்போது நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், என்றைக்கு ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு களிமண் ஆகிய பாத்திரம்தான், எனக்குள்ள இருக்கிற எல்லா நன்மைகளும் அவரால் வந்தது என்று உணர்ந்து கொண்டிருக்கிறானோ, அவனை ஆண்டவர் அவனுக்குள்ளே இருந்து பொக்கிஷமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பொக்கிஷத்தை எப்படி உருவாக்குறார் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது.
ஆனால் என்ன நடப்பதில்லை என்றால் அந்த பொக்கிஷம் வெளிவர மாட்டேங்கிறது. அதை என்ன செய்து விடுகிறோம்? ஒரு கதவை போட்டு நல்லா மூடி வைத்து விடுகிறோம். அதுக்கு காரணம் என்ன? ஆனால் ஆண்டவர் உள்ளே பொக்கிஷமாக தூங்கி கொண்டு இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளியே வர விரும்புவார். வெளிவந்து கிரியைகள் செய்வதற்காக நம்மை பயன்படுத்துவார், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வெளியே கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செஞ்சாலும் அது வெளி வராது. அந்த பொக்கிஷம் வர வேண்டும் என்றால் அந்த 2 கொரிந்தியர் 4:8 பார்ப்பீர்கள் என்றால் அனுபவத்தை சொல்லுகிறார். பாருங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பொக்கிஷமானது, வாசிக்கலாமா? 8ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. பாருங்க, எல்லா பக்கத்திலும் உங்களுடைய பொக்கிஷமும் வெளியே வர வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன செய்ய வைத்திருக்கிறார்? அந்த வழிமுறை என்னன்னா, எல்லா பக்கத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும்? நெருக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் நெருக்கத்தில் தப்பி ஓடதான் முயற்சி செய்வோமே தவிர, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் அவரை பின்பற்றி அவருடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் எந்த பக்கத்தில் நெருக்க வேண்டுமோ உங்களை சரியான விதத்தில் நெருக்குவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்துக்குள்ளே பார்ப்பீர்கள் என்றால் நெருக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை? ஒடுங்கி போவதில்லை. ஆண்டவருடைய நோக்கமே நம்மை ஒடுக்கி அழித்து தேவையில்லாமல் போக செய்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. ஏனென்றால் நம்மை நெருக்கி நம்மை வெளியே கொண்டு வரும்போது என்ன வரும் என்றால் அந்த பொக்கிஷம் வருகிறதை பார்க்கலாம். கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பின்பற்றி வரும் பொழுது, விசுவாசித்து வரும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கரம் நம்மையில இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். வெளியரங்கமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வரும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். ஒரு நண்பர் எனக்கு சொல்லி கொடுத்தார், ஆண்டவருக்கு இந்த சிருஷ்டிப்பை படைப்பது மிக மிக சுலபமான ஒரு காரியம். ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது நடந்தது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வருவதுதான் அவருக்கு மிக மிக கடினமான காரியம். ஏனென்றால் அவருடைய சிக்ஷைகளுக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் நான் அறிந்த காரியம் என்னவென்றால், ஞானஸ்தானம் எடுத்த பின்பு எனக்கு எல்லாமே நினைத்ததெல்லாம் நடந்தது, செய்ததெல்லாம் வாய்த்தது. நான் உண்மையாலுமே அந்த நாட்களில் ராஜாவை போல எது இஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் செய்தேன். ஆனால் பின்பு தான் ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தார், நீ நினைக்கிறபடியெல்லாம் நடந்துச்சுன்னா அது உன்னை அழித்து விடும். ஆனால் நான் நினைக்கிறபடி நீ நடந்து கொண்டால் அது உனக்கு ஜீவனை உண்டாக்கும் என்று சொன்னார். அதாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், இன்று அன்பானவர்களே வந்திருக்கிறவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? கீழே தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? அவதூறு செய்யப்பட்டிருக்கிறீர்களா? அவைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்க இதை எனக்கு எதற்கு அனுப்புறீங்கன்னு தெரியும் ஆண்டவரே. என்னை ஏன் நெருக்குங்கிறீங்கன்னு தெரியும். நீங்க என்னை ஏன் துன்பப்படுத்த கீழே தள்ளும்படியாக செய்கிறேன் எனக்கு தெரியும். காரணம் என்னவென்றால், எனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் இங்கே மாத்திரமல்ல, அது வெளியே வர வேண்டும். இந்த பூமிக்கு உப்பாக மாற வேண்டும், பூமிக்கு வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் நெருக்கம் அவசியம், துன்பப்படுதல் அவசியம், கீழே தள்ளப்படுதல் அவசியம். இவைகள் எல்லாவற்றிலும் தான் கிறிஸ்து மகிமை உள்ளவராக இருப்பார். ஆனா விசுவாசிகளாக நமக்கு இருக்கிற ஒரு 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 நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் எல்லா விதத்திலும் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பார் என்றால் அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அடையாளம் நினைத்து கொள்ளுகிறோம். சரிங்களா? ஆனா அது உண்மை இல்லை என்பதை தேவன் யோபின் மூலமாக ஆசீர்வதித்தார். யோபுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போல இங்க இருக்கிற யாருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி விட்டாலும் மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே எல்லாவற்றையும் எடுத்து கடைசியில் அவனுக்கு 2 மடங்காக கொடுத்தார். அதில் ரியல் பிளஸ்ஸிங் என்பது என்னவென்றால், நாட் தி மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ், தேவனே நமக்கு ஆசீர்வாதமாக மாறுது, தேவனே எனக்கு பொக்கிஷமாக மாறுவது, தேவனே எனக்கு ஐஸ்வர்யமாக மாறுவது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே, விசுவாசி
ஒரு ஸ்டேஜுக்கு வர வேண்டும். அந்த ஸ்டேஜில் என்னவென்றால், இவைகளெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிற ஸ்டேஜுக்கு வந்து விட்டீர்கள் என்றால், உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது, எந்த சக்தியும் உங்களை தூக்கி எறிய முடியாது. நீங்கள் கிறிஸ்துனுடைய வலது வாசத்திலே உட்கார்ந்து இருக்கிற மேற்கொண்டவர்களாக இருப்பீர்கள். You would be a overcomers at the right hand of Jesus Christ. என்ன ப்ரிவிலேஜ் பாருங்க. சரி, இதை நீங்களும் நானுமே ஒரு ப்ரோக்ராம் போட்டு அல்லது ஒரு பாதையில் வைத்து நம்மை நாமே ஒடுக்கி கொள்ள முடியாது. தட்ஸ் நாட் அவர் நேச்சர். மனுஷனுடைய நேச்சர் எல்லாத்திலும் சுகமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னோட. அவனாக செய்ய முடியாது. யூ கேன் நாட் பிகம் ஸ்பிரிச்சுவல் பை யோர் செல்ஃப். நீங்களாகவே ஸ்பிரிச்சுவல் ஆக்க முடியாது. அதுக்கு ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய கரம் இருக்கும் என்றால் எப்படி நடத்துகிறார் என்பதை பார்க்கணும். பிராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரன் ஆண்டவருடைய கிரியைகளை பற்றி சொல்லுவார், அவருடைய வழிகளை பற்றி சொல்லி கொண்டு வருவார். அப்படி சொல்லும் பொழுது, தேவன் யார் மேலே கையை வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், 66ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். அப்போ என்ன சொல்லுது? நம்முடைய கால்கள் தள்ளாட ஒட்டாமல் நம்மை உயிரோட வைக்கிறாராம். இது ஒரு அனுபவசாலியினுடைய சாட்சி. இது எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, என்னுடைய கால்கள் தள்ளாடினது. ஆனால் அது எல்லாவற்றிலும் என்ன கண்டு கொண்டேன்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால என் கால்களை தள்ளாட விடவில்லை. அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் யாருக்காவது எப்போவாவது உங்களுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அது என்னால் முடியாதுன்னு சொல்லி உங்களை யாரையாவது ஏமாத்தி இருக்கிறாரா? யாருக்காவது தீமையை செய்திருக்கிறாரா? யாரையாவது ஏமாந்து போக செய்திருக்கிறாரா? வாக்கு மாறாத தேவன் சொன்னதை செய்திருக்கின்றார். அதுதான் இங்கே கால்களை தள்ளாட விடாமல். தள்ளாடும் சூழ்நிலைகள் வந்தது, கீழே விழுந்து விடுவோம் என்ற சூழ்நிலை வந்தது. அவ்வளவுதான், எல்லாமே போச்சு என்று நினைக்கிற நினைவுகள் கொண்டு வருகிற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் கண்டு கொண்டது என்ன? என்னுடைய தகப்பனை விட, என்னுடைய தாயை விட, என்னுடைய சகோதரர்களை விட, என்னுடைய நண்பர்களை விட என்னோடு கூட இடுக்கண்கள் நடுவிலே நடந்து வருகிற ஒரு இயேசு என்கிற ஒரு அற்புதமான சிநேகிதர் எனக்கு இருக்கிறார் என்ற அனுபவம். அதுதான் அவர் சொல்லுகிறார், என் கால்களை தள்ளாட விடவில்லை. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது ஐயா, எத்தனையோ பண கஷ்டங்கள் வந்தது, சாப்பிட முடியாத அளவுக்கு காரியங்கள் நடைபெற்றது. ஆனாலும் ஆண்டவர் இன்று வரைக்கும் நான் நிர்மூலமாகாதபடி காத்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் அன்பானவர்களே? அதுதான் அந்த வசனங்கள், என் கால்களை தள்ளாட விடாமல் உயிரோட வைத்திருக்கிறார். ஆகையினால 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். என்ன சொல்றாருன்னா, ஒரு அவிசுவாசிக்கு தேவனை அறிந்திருக்க மாட்டான். அவர் யார் என்று அவனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிற என்னோட தலைவிதி, இல்லைன்னா என்னுடைய ஸ்டாரு, நான் பிறந்த நேரம், அல்லது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படின்னு 1000 சொல்லுவான். ஆனால் நீங்களும் நானும் இந்த ஆலயத்து வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்தார். இன்று நான் நடப்பது அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் என்று. சரி, இப்போ நான் கண்டுகொண்ட இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு எனக்கு 1 வருஷம் ஆனது. 1 வருஷம் கழித்து தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த நாளிலிருந்து எனக்கு கிரேட் பிளெஸிங்ஸ். உதாரணமாக ஒரு பைபிள் வேண்டும் என்று சும்மா ஆசைப்பட்டேன், உடனே அதே மாதிரி பைபிள் ஒன்று எனக்கு கிடைத்தது. கேட்டது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வந்தார். அப்படி கொடுத்து கொண்டே வந்திருந்த பொழுது என்னுடைய கண்கள் அவர் மேலே வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்து 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 ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிக்கிறாரான்னு சொல்லி ரொம்ப கொழுப்பு எடுத்து போயிடுச்சு. ஆகினால அவரை தேடுவது நின்று விட்டது. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தேடி ஓடும் பொழுது சோதனைகள் வர ஆரம்பித்தது. அந்த சோதனைகள்
இல்லை மோஸ்ட் ஆஃப் த சோதனைகளே நான் தோற்றுதான் போனேன். ஏனென்றால் தேவனை நோக்கி பார்க்க மறந்து விட்டேன். அவர் என் மேல் கண் வைத்திருக்கிறார் என்பதை நான் மறந்து விட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் தான் இப்படி என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் நான் நினைக்கிறபடி அற்புதமாக காரியங்கள் செய்தாரு. உதாரணமா டெல்லியில் நான் அப்போ அந்த நாட்களில் இருக்கும் பொழுது ஒரு 15,000 ரூபாய் வாடகை உள்ளது. இது 84 ஒரு 15,000 ரூபாய் வாடகை உள்ள ஒரு மெயின் பிளேஸ் இருக்கிற வீடை அந்த வீட்டுக்காரர் 900 ருபீஸுக்கு தான் வாடகை கொடுத்தார். அதெல்லாம் நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதமான செயல் என்று ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவரை தேடி அவர் என்ன சொல்கிறாரெல்லாம் கேட்பதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஜபம்லாம் அவ்வளோ தெரியாது. நமக்கு தான் எல்லாமே நடக்குது, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி என் கண்கள் அதன் மேலே வைக்க ஆரம்பித்தேன். அதன் மேலே வைக்கும் பொழுது என்னாச்சு, எனக்குள்ள பலவீனம் வர ஆரம்பிச்சது. பாவத்துக்கு எதிராக நிற்க முடியாமல் போயிட்டுது. பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. தோல்வி மேலே தோல்வி. ஆனால் ஆண்டவருக்கு நான் இன்று நன்றி சொல்லுகிறேன். அவைகள் எல்லாவற்றிலும் என்னை பப்ளிக்காக பொதுவாக அந்தரங்கத்தில் செய்த தவறுகளை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வராமல் என்னை பாதுகாத்து நடத்தி வந்தார். என்னை அவமானப்படவே இல்லை. எனக்கு தெரியும் நான் செய்தவைகளை. அவைகளெல்லாம் எவ்வளவு அவமானத்துக்குரியவைகள். அவைகளெல்லாம் தேவன் மாத்திரம் வெளியே கொண்டு வந்திருப்பார் என்றால் இன்று நான் உங்களுக்கு முன்பாக நின்றிருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், யாரையும் அவமானப்படுத்தவே மாட்டார். தவறுகளை மன்னித்து பின்பு நான் மனம் திரும்பி வந்த பொழுதுதான் ஆண்டவருடைய காரியங்களை பார்த்தேன். ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை அவருடைய செயல்கள் மூலமாக, அவருடைய வழிகள் மூலமாக அறிந்து கொண்டேன். எப்படி நடத்துகிறார் என்று பார்ப்போம். இந்த 66ஆம் சங்கீதத்திலேயே அவர் பாருங்கள் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? தேவனே எங்களை சோதித்தீர், எங்களை சோதித்தீர். அதாவது பாஸ்ட் டென்ஸ், அனுபவத்துக்குள்ள போறார் பாருங்க. தேவன் தான் எங்களை சோதித்தார். என் கால்கள் தள்ளாடாதபடிக்கு என் உயிரை காக்கிறார் என்றால் என்ன செய்தார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுப்பினார். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடுகிறது போல, அதாவது வெள்ளி தங்கம் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக கிடைக்காது. மேலோட்டமாக பழைய பேப்பரு, இந்த குப்பை கூலங்கள் அதுதான் கிடைக்குமே தவிர வெளியேற பெற்றவைகள் எல்லாம் ஆழத்தில் இருக்கும். அந்த ஆழத்திலிருந்து எடுக்கும் பொழுது அவைகள் அவங்களோடு கூட அழுக்குகள் இருக்கும், தேவையில்லாதவைகள்லாம் இருக்கும். நான் ஒரு முறை இந்த KGF போயிருந்தேன் பெங்களூர் பக்கத்தில். அப்போ அந்த KGF போன பொழுது எங்கெல்லாம் பார்த்தாலும் கருப்பு கருப்பாக மண்ணை போட்டு மலை மாதிரி வைத்திருந்தார்கள். நான் கேட்டேன், இது என்ன மலை மாதிரி இவ்வளோ போட்டு வச்சிருக்கிறார்களே என்ன என்று கேட்ட பொழுது இவைகளெல்லாம் கீழே பூமிக்குள்ள இருக்கிற தங்கத்தை வெளியே கொண்டு வந்து அதுல இருந்த அழுக்குகள் தான் இவைகள் என்று சொன்னார்கள். அப்ப நான் கேட்டேன், அழுக்கே எவ்வளவு இருக்கும் என்றால் தங்கம் எவ்வளவு இருந்திருக்கும்ல அப்படின்னு கூட அவங்க சிரிச்சுக்கிட்ட. அப்படி இல்லை பாஸ்டர், தங்கம் கொஞ்சம் தான் இருக்கும், அழுக்கு தான் நிறைய இருக்கும். அதே மாதிரி தன்பானவர்களே, தங்கமாக இங்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பொழுது அழுக்கோடு தான் தெரிந்து கொண்டார், பாவங்களோடு கூட தான் தெரிந்து கொண்டார், அக்கிரமங்களோடு தான் தெரிந்து கொண்டார், மாம்ச சிந்தை உள்ளவர்களாக தான் தெரிந்து கொண்டார், பொறாமை உள்ளவர்களாக தான் தெரிந்து கொண்டார், கோபம் கொள்கிறவர்களாக தெரிந்து கொண்டார், மற்றவர்களோடு சண்டை போடுகிறவர்களாக தெரிந்து கொண்டார். அந்தரங்க பாவங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் கூட உங்களையும் என் மேலையும் ஒரு நம்பிக்கை வைத்து இவனை வெள்ளியாக மாற்ற முடியும் என்று நம்ம மேல கிருபை காட்டினார் அல்லவா? ஒரு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? பாருங்கள், ஏனென்றால் அவர் குறைகளை பார்த்திருப்பார் என்றால் இன்று நீங்களும் நானும் இங்கே இல்லை. அந்த குறைகள் நடுவிலே நம்மை மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் புடமிடுதல். இந்த வெள்ளிக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்குகளை எடுக்க வேண்டும் என்றால் அது அக்கினியினாலே புடமிடப்பட வேண்டும். அதான் அங்க சொல்கிறாரு, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எதற்கு? ஐயோ ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று நம்ம எல்லாம் அறியாமையில பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவர் என்றைக்குமே உங்களுக்கும் எனக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்றே தான் எதையும் செய்கிறார் அன்பானவர்களே. ஆனால் நாம் தான் என்ன செய்து விடுகிறோம்? பூமிக்குரியவர்களாக இருக்கிறபடினால, இந்த மண்ணிலிருந்து வந்தபடினால, ஆதாமுடைய சுவாபத்தில் இருக்கிறபடினால, ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, நான் எவ்வளவு நாள் தான் இப்படி போகிறது, எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்கிறது என்று நாம் பதறி விடுகிறோம். ஆனால் அதையும்
பொறுமையாக கேட்கிற ஒரு தாயை விட மேலான தாயின் உள்ளம் கொண்டவர் தான் உங்க ஆண்டவரும் என்னுடைய ஆண்டவரும். அப்ப அவர் எதுக்கு புடமிடுகிறார் என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்க வேண்டும். இதை யார் நீக்குவது? A doctor cannot take away all your iniquities. இல்லைங்களா? அப்ப யாருக்கிட்ட போனா சுத்தமாக தான் போக முடியும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, எல்லா பக்கத்துல நெருக்கப்பட்டோம் சொன்னாருங்களா, அப்படி நெருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா, நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் நம்மை விட்டு போகும். அந்த அழுக்குகள் போக போகத்தான் நமக்குள்ளே தெய்வீக பரிசுத்தம் உண்டாகும். அன்பானவர்களே, இல்லை என்றால் நாம் என்ன செய்துவோம் என்றால், இந்த அந்தரங்க பரிசுத்தத்தை தேடாமல் வெளியரங்கமான பரிசுத்தத்தில் நிம்மதியாகும் திருப்தி அடைந்து விடுவோம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது.